ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தாங்க. அதுக்கு நம்ம 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சோண்டு 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறமா நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகும். ஏன்னா நம்மளுக்கு பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கலாம். நல்லா வதங்கி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு திருப்பியும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் நம்மளுக்கு பச்சை வாடை போகும். ஏன் நான் முன்னாடியே மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டேன்னா அந்த மஞ்சள்தூளோட உள்ளே இறங்கிடும். லாஸ்ட்டில் எல்லா மக்களும் சேர்க்கும்போது போட்டிங்கன்னா கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி வெங்காயம் சேர்த்துட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாங்க. நான் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன். இந்த மஞ்சத்தூளும் அதுவும் ஒரே டைமில் சேர்க்குற மாதிரி சேர்ப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கரம் மசாலா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா அந்த பச்சை மிளகாலாம் நல்லா உடையிற மாதிரி அந்த பச்சை மிளகா சாறு அந்த குழம்புல இறங்குற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். பட் ஏன் நம்ம தேவையான அளவுனா ரொம்ப புளிப்பு ஒரு உப்பு கரிக்கிற மாதிரியும் போகக்கூடாது. அதனால் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 தக்காளி 2 வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். நல்லா எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வதக்கணும். அப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகே, இதோட ரெசிபி முடிஞ்சிச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.